இப்ப இருக்க வெதருக்கு தக்காளியும், பருப்பும் போட்டு இந்த மாரி ரசம் வச்சு பாருங்க. சாதத்துல மட்டும் போட்டு சாப்பிட மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவே 2 கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சுருக்குன்னு சூப்பரா இருக்கும். மசாலாவுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, வரமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பில, 2 வரமிளகா சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பில, இடிச்சு வச்சிருக்க 3 பல் பூண்டு சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கலாம். கூடவே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்க்கும்போது ரசத்தில் அதோட ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ கொதிச்சு வந்ததுமே 1 கப் வேக வச்ச துவரம் பருப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி, அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி பருப்பு ரசம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.